முத்து நகர் என்னும் தூத்துக்குடி. தூத்துக்குடிக்கு ஏன் முத்து நகர்னு பேர் வந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாது தெரியல. அந்த காலத்திலேயே முத்து குளித்தது தென்மாடி நாடுன்னு சொல்றதுனால அந்த தூத்துக்குடி பக்கம்தான் கடல்ல முத்து குளிப்பாங்க. முத்து குளிச்சது வந்து ஆழ்கடல்ல போய் அங்க இருக்கிற முத்து சிப்பி பாறை வந்து முத்து எடுப்பாங்க. அந்த முத்துல வந்து அந்த காலத்திலே கிரேக்க நாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணதாக வரலாறே சரித்திரம் சொல்லுகிறது. ஆனா அங்க உள்ள ஜாமான் கிரேக்க நாட்டு ஜாமான்ல கொண்டு வந்து குதிரைகளை கொண்டு வந்து அதுல முத்தை வாங்கிட்டு போவாங்களாம். அங்க ராஜாக்களுக்கெல்லாம் அந்த பாண்டிய நாட்டு முத்து தான் நகை செய்யறது கிரீடம் செய்யறதுலாம் செஞ்சிருக்காங்க கூறப்படுது. அந்த முத்து நகர் வந்து அந்த காலத்துல முதல்ல அதுக்கு தூத்துக்குடிக்கிற பேர் கிடையாது. இப்ப முத்து நகர்னு சொல்றோம். அப்பவும் தூத்துக்குடிக்கிற பேரும் அதுக்கு கிடையாது. அதுக்கு பேர் திருமந்திர நகரம் அப்படின்னு பேரான். திருமந்திர நகர் அப்படின்னு பேரான். எப்படின்னா அந்த சிவன் வந்து ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தை பார்வதிக்கு விளக்கம் சொல்லியிருந்தாரு. ஓம்னு மந்திரத்துடைய அர்த்தம் என்ன அப்படின்னு விளக்கம் சொல்லும்போது அந்த மந்திரம் சொன்ன இடம் அந்த தூத்துக்குடிங்கிறதுனால அந்த இடங்கனால திருமந்திரபுரம் தான் பேர் அந்த ஊருக்கு. அப்ப அந்த ஊர்ல அவர் வந்து காசியப்ப முனிவர்ங்கிறது திருச்செந்தூர் கோயில கும்பிடுறதுக்காக அந்த காலத்துல நடைபயணமா வரணும். நடந்து வரப்போ அந்த ஊரோட அழகையும் செல்ஃபியும் பார்த்துட்டு அந்த ஊர்ல சிவலிங்கத்தை பிரவேசம் பண்றாரு. அதுக்கு சங்கர ராமேஸ்வரன் சொல்லி பேர் விட்டு அந்த லிங்கத்தை கும்பிடுறாரு. அப்ப அவர் காலத்துல இருந்த பின்னால அவர் காலத்துக்கு அப்புறம் வந்த காசிப முனிவர், பரத்வாஜ முனிவர், அத்திரி முனிவர் எல்லாருமே அந்த கோயில வந்து கும்பிட்டதாக ஐதீகம் இருக்கு. அவ்வளவு முக்கியமான முத்துநகர்ல ஒரு பக்கத்துல ஒரு அப்பெல்லாம் சின்ன சின்ன நாட்டை மக்கள் ஆளுவாங்க. கொஞ்சம் குறுநில மன்னர்கள் பேரு ரொம்ப இருக்காது, கொஞ்சம் இடங்கள் இருக்கும். அதுக்கு ராஜாவா இருப்பாங்க அவங்க. அப்படி வந்து சங்கரராம பாண்டியன் அப்படிங்கிற ஒரு மன்னன் வந்து கைத்தார தலைநகரா வச்சு ஆண்டுகிட்டு இருந்தாரு. அவருக்கு குழந்தை இல்லை. ஆனா அவர் குழந்தை வர வேண்டி ஒவ்வொரு வருஷமும் காசிக்கு போய் கங்கையில நீராட போவாரு. அப்படி ஒவ்வொரு வருஷம் போறப்ப ரொம்ப மனசு இப்படி இவ்வளவு போறோம் இவ்வளவு வரோம் நமக்கு இன்னும் குழந்தை பாக்கியம் கிடைக்கலைங்கிறப்போ ஒரு நாள் அவர் கனவுல வந்து ஒரு அசிரிய வாக்கு கேட்குது. ஏன் நீ ஒரு வருஷமா காசிக்கு போற, வந்து காசிக்கு நீ போக வேண்டிய தேவையில்லை, இங்க பக்கத்திலேயே தூத்துக்குள்ளே வாஞ்சா புஷ்கரணி அப்படின்னு புஷ்கரணி இருக்கு. புஷ்கரனா குளம், அந்த தீர்த்தம், அந்த குளத்தை நீ குளிச்சு அங்க ஒரு லிங்கம் இருக்கிறாரு சங்கர பரமேஸ்வரன். நம்ம காசி பவனியில் வச்ச லிங்கம் இருக்கு. அந்த லிங்கத்தை கும்பிட்டீங்கன்னா எல்லா பலம் கிடைக்கும்னு சொன்னோன்னா உடனே அந்த லிங்கத்தை தேடி அந்த தூத்துக்குடிக்கு வராரு அந்த மன்னன். அந்த லிங்கத்தை கண்டுபிடிச்சு அந்த வந்த புஷ்கரணியில குளிச்சுட்டு மறு வருஷமே அந்த குழந்தை பிறந்திருது. அதனால அவரை ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த தூத்துக்குடியாருக்கு மத்தியில பெரிய கோயில் எழுப்புறாரு. சிவனுக்கு கோயில் எழுப்பி அந்த கோயில் சங்கர பரமேஸ்வரர்னா கோயில் சுவாமி பேரு பாகம்பிரியான்னு, அம்பிகையின் பேரு பாகம்பிரியாள். அதாவது சிவனை விட்டு என்னைக்கும் புரியாம இருக்காதவள் அப்படின்னு பாகம்பிரியாள். இப்பவும் புருஷன் மனைவி தகராறு வந்து பிரிஞ்ச மாதிரி இருக்கிறவங்க, பிரியமா விவாதத்துக்கு போறவங்க எல்லாமே அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தா மனசு ஒற்றுமையாகி ஒன்னா சேர்ந்துருவாங்கன்னு ஒரு ஐடியா உண்டு. அது பக்கத்து. ஆனா இன்னொரு சம்பவம் அது அந்த சிவன் பக்கத்திலே பெரிய பெருமாள் கோயில் இருக்குது ஒரு சிறப்பு.